செல்வராஜ் அண்ணன் அவங்க சில கருத்துக்களையும் சில கேள்விகளையும் நமக்கு மத்தியில் முன் வச்சிருக்கிறாங்க. இது ஒவ்வொன்றுக்குமே கொஞ்சம் அதிக நேரம் எடுத்து பதில் சொல்லப்பட வேண்டிய கேள்வி. சில கேள்வி உடனே பதில் சொல்ற மாதிரி இருக்கும். சில கேள்விகளும் கொஞ்சம் அதிக நேரம் எடுத்தா தான் அதனுடைய காரண காரியத்தை நீங்க புரிய முடியும். அதனால கொஞ்சம் நேரம் அதிகமாகுது நீங்க நினைக்க வேண்டாம், சரிங்களா? சரி, இப்போ அதில் முதலாவது அண்ணன் அவங்க கேட்டது, இன்னைக்கு நீங்க ஒரு திருமண நிகழ்ச்சி ஏதாவது ஒன்று நடத்துறீங்க, அதே மாதிரி உங்களுடைய பண்டிகைகள் என்று என்ன சில பண்டிகைகளை கொண்டாடுறீங்க, எங்களுக்கு நீங்க அழைப்பு விடுறீங்க, நாங்க ஒரு மாமன் மச்சான் என்ற உறவு முறையோடு அதுல கலந்து கொள்றோம், அதுல நாங்க கலந்து கொண்டு அதுல சிறப்பிக்கிறோம். ஆனா எங்களுடைய குடும்பங்கள்ல அதே போன்று ஒரு திருமண நிகழ்ச்சியை நாங்க நடத்தும் பொழுது, அல்லது வேற ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது, அல்லது நாங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய மதங்களில் ஒரு பண்டிகைகளாக நாங்கள் ஒரு பண்டிகையை கொண்டாடும் பொழுது அதுல நாங்க உங்களை அழைப்பு விடுறோம். அப்படி அழைப்பு விடும் பொழுது எங்களை மாதிரி நீங்க கலந்துக்கின்றது இல்லையே, இது ஏன் எங்களை புறக்கணிக்கிற மாதிரி தெரிகிறது என்ற கண்ணோட்டத்துல ஆரம்பத்துல முதலாவது கேள்வியாக வைத்தாங்க. இதுல நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது, இஸ்லாமிய மார்க்கம் எந்த இடத்திலேயுமே மதத்தை அடிப்படையாக வைத்து மனிதனை வேறுபடுத்துவதே கிடையாது. இன்னைக்கு நீங்க ஒரு கல்யாணம் வைக்கிறீங்கன்னு வைங்க, அல்லது ஒரு பண்டிகை நீங்க நடத்துறீங்கன்னு வைங்க, நீங்க இந்துக்களாக இருக்கிறீங்க, நீங்க இந்துக்களாக இருக்கிறதுனால முஸ்லிம்கள் நீங்க அங்க போகாதீங்க, அல்லது நீங்க கிறிஸ்துவர்களாக இருக்கிறீங்க அதனால நீங்க அங்க போகாதீங்க என்று மதத்தை அடிப்படையாக வைத்து இஸ்லாம் என்ன செய்யறது கிடையாது. ஒரு காரியத்துல போறதா இருந்தாலும் போகாம இருக்கிறதா இருந்தாலும் அதை மதத்தை அடிப்படையாக வைத்து சொல்வது கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்றால், எங்களுக்கு என்று சில சட்ட திட்டங்களை சொல்லுகிறது. ஒவ்வொரு மதத்தில் உள்ளவர்களும் அந்த சட்ட திட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. அப்படி கட்டுப்பட்டு நடத்தால்தான் நாம் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் அர்த்தம். அப்படி எங்களுக்கு சொல்லப்பட்ட கொள்கைகள்ல மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, இன்றைக்கு நாங்க ஒரு உணவை சாப்பிட வேண்டும், ஒரு உணவை சாப்பிட வேண்டும் என்றால் எந்த உணவு அது நாங்கள் சாப்பிடுவதற்கு அனுமதி என்று இறைவன் எங்களுக்கு என்று சில வகைகளை பிரித்து சொல்லுகிறான். அப்படி பிரித்து சொல்லக்கூடிய வகைகளில் இறைவன் எதை பிரதானமாக வைக்கிறான்? இன்றைக்கு நீங்க ஒரு உணவை நீங்கள் சாப்பிடுவதாக இருந்தால் அதுல வெஜ் சாப்பிடுறதுக்கு பிரச்சனையே இருக்காது. நான்வெஜ் சாப்பிடுறதுன்னு வைங்க, கோழியாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், அல்லது மாடாக இருக்கட்டும். இன்றைக்கு மாட்டையும் பிற சகோதரர்கள் பல ஆட்கள் சாப்பிடத்தான் செய்யறாங்க. மாடாக இருக்கட்டும், அப்ப அந்த நான்வெஜ் ஐட்டங்கள் இருக்குது இல்ல, அந்த நான்வெஜ் ஐட்டங்களை நாங்கள் சாப்பிடுவதாக இருந்தால் எங்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து வந்த கட்டளை என்னன்னா, அந்த நான்வெஜ் உயிரினம் அறுக்கப்படும் பொழுது அது ஹலால் முறையில் அறுக்கப்பட்டிருக்கணும். ஹலால் முறையில் அறுக்கப்படுறது அதுல உள்ள பல நன்மைகளை அது இன்றைக்கு விஞ்ஞான உலகம் சொல்லுகிறது, அது தனி. ஹலால் முறைனா என்ன? இன்றைக்கு பல மக்கள் இதை நான் குறை சொல்வதாக எடுத்துக்கிடாதீங்க. இன்றைக்கு சில நேரங்களில் ஆடுகளை வெட்டும் பொழுது அது வெட்டுவதற்குரிய முறையாக என்ன செய்வாங்க, ஒரு பெரிய அருவாளை வச்சு வெட்டுறது. அது உங்க நம்பிக்கை, நான் அந்த நம்பிக்கையில உள்ள வர விரும்பல. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, நீங்க ஒரு ஆட்டை அறுப்பதாக இருந்தால் நீங்க அப்படி அறுக்க கூடாது, ஒரு மாட்டை அறுக்கிறதுனா நீங்க அப்படி அறுக்கக்கூடாது, ஒரு கோழி அறுக்கிறதுனா அப்படி அறுக்கக்கூடாது. அதனுடைய கழுத்து பகுதிகள்ல அதனுடைய அந்த நரம்பு இருக்குதா இல்லையா, அந்த நரம்பு அறுத்து அப்படி அறுக்கும் பொழுது இறைவனுடைய பெயரை சொல்லி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை சொல்லி அறுக்கப்பட்டிருக்கணும். இப்படி அறுக்கப்பட்ட ஒரு பிராணியாக இருந்தால் அதை நீங்க சாப்பிடுங்க என்று இஸ்லாமிய மார்க்கம் அந்த நான்வெஜ் சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு அளவுகோலாக எதை சொல்லுகிறது, அந்த நான்வெஜ் ஹலால் முறையில் அறுக்கப்பட்டு இருக்கிறதா. அதனால தான் இன்னைக்கு ஹோட்டல் என்ன செஞ்சிருப்பாங்க, முஸ்லிம் ஹோட்டல்கள்ல அது எல்லாமே பிரச்சனை இருக்காது. முஸ்லிம் அல்லாதவர்கள் ஹோட்டல் நடத்துறாங்கன்னா அதுல சில ஹோட்டல்கள்ல ஹலால்னு அவங்களே போட்டு இருப்பாங்க. ஹலால்னு அவங்க போடுறாங்க, அதனுடைய அர்த்தம் என்ன, நாங்க இந்த இறைச்சியை பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லப்பட்டு அறுக்கப்படுகிற அந்த இடத்துல இஸ்லாம் சொல்லக்கூடிய ஹலால் முறையில் அறுக்கப்படக்கூடிய அந்த இடத்துல நாங்க வாங்கி வந்திருக்கிறோம். அதுதான் அந்த ஹலால் என்ற சிம்பல் போடுவதற்குரிய ஒரு காரணம். அப்ப நாங்க சாப்பிடுவதாக இருந்தால் இப்ப உங்க வீடுகளிலேயே நாங்க சாப்பிடலாம், எங்களுக்கு தப்பு இல்லை. ஆனா அது இந்த ஹலால் முறையில் அறுக்கப்பட்ட உணவாக இருக்குதா? அப்படி ஹலால் முறையில் அறுக்கப்பட்ட உணவாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை. ஹலால் முறையில் அறுக்கப்படாத உணவாக இருந்தால் அதை ஒரு முஸ்லிமே செய்யறாருன்னு வைங்க, அதை கூட நாங்க சாப்பிடக்கூடாது. நாங்க இது ஒரு மதத்தை அடிப்படையாக வைத்து நாங்க வராம இருக்கல.
ஒரு முஸ்லிமே இன்னைக்கு என்ன செய்யறாரு? ஒரு பிராணியை அறுக்கிறார், பிஸ்மில்லா சொல்லாம அறுத்து விட்டார், இறைவனுடைய பெயரை சொல்லாம அறுத்து விட்டார். அது அவரும் சாப்பிடக்கூடாது, நானும் சாப்பிடக்கூடாது. அப்ப இது மதத்தை அடிப்படையாக வைத்து பிரித்து சொல்லப்பட்ட ஒரு சட்டம் இல்லை. நீங்கள் ஒரு பொருளை சாப்பிடுறதா இருந்தால் அதற்கு இந்த முறை இருக்கணும். சரி, இப்படி ஹலால் முறையில் அறுக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை வந்துருச்சு என்று நீங்க பாத்தீங்கன்னா, அதை இன்றைக்கு மருத்துவ உலகம், அறிவியல் உலகம் சொல்லுகிறது. அந்த ஹலால் முறையில ஒரு பிராணி அறுக்கப்படும் பொழுது அதனுடைய உடலில் இருந்து ரத்தம் முழுவதும் வெளியாகி விடுகிறது. அந்த கழுத்துல வச்சு இப்படி அறுக்கிறோம்ல, அதனுடைய உடலில் இருந்து ரத்தம் முழுவதும் வெளியாகி விடுகிறது. ஏன்னா அந்த ரத்தத்துல பல்வேறு விதமான அந்த கிருமிகள் கலந்து இருக்கிறதுனால அது முழுவதும் வெளியாகிடுச்சுன்னு வைங்க. அதை நாம சாப்பிடுறதுனால நமக்கு அதை சுத்தம் பண்ணி சாப்பிடுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது முழுவதும் வெளியாகாம அதை நாம் சாப்பிட்டோம் என்றால் நமக்கு உடல் ரீதியான பல பிரச்சனைகளும் ஏற்படும் என்று மருத்துவ உலகம் சொல்லுகிறது. அப்ப இது தனியாக இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் அந்த நான்வெஜ் சாப்பிடுறதுக்கு இதை ஒரு அளவுகோலாக சொல்லுகிறது. அதே மாதிரி பாருங்க, இன்றைக்கு நீங்க உங்க நம்பிக்கையின் அடிப்படையில் ஒருவர் தீபாவளி கொண்டாடுகிறார் அல்லது ஒருவர் பொங்கல் கொண்டாடுறாங்கன்னு வைங்க. நீங்க உங்க நம்பிக்கையின் அடிப்படையில கடவுளுக்கென்று வணங்கி வழிபட்டு நீங்கள் அந்த பொருட்கள் என்ன செய்வீங்க, அதற்கென்று சில பூஜைகள் செய்வீங்க. பூஜைகள் செஞ்சு அது உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை, அது தனி விஷயம். எங்களுடைய மார்க்கத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, நீங்க ஒரு பொருளை சாப்பிடும் பொழுது எப்படி அது நான்வெஜ்ஜாக இருந்தால் ஹலால் முறை என்பது அவசியமோ, அதே மாதிரி நீங்க ஒரு பொருளை சாப்பிடும் பொழுது அந்த பொருள் பூஜிக்கப்படாத ஒரு பொருளாக இருக்கணும். இது எங்களுக்குள்ள மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. அது பூஜிக்கப்படாத பொருள்னு சொன்னா அதையும் நீங்க என்ன நினைச்சிட வேண்டாம். அப்ப நம்ம இந்துக்கள் நம்ம பூஜித்து கொடுத்தா தான் சாப்பிட மாட்டாங்க, கிறிஸ்துவர்கள் நம்ம பூஜித்து கொடுத்தா தான் சாப்பிட மாட்டாங்க என்று நினைக்காதீங்க. இன்னைக்கு முஸ்லிம்களிலேயே சில மக்கள் தர்காக்கள் என்று கட்டிக்கொண்டு, அதை நீங்க அதிகமா பார்த்திருப்பீங்க, தர்காக்கள் என்று வைத்துக் கொண்டு அந்த தர்காவில் போய் என்ன செஞ்சிருப்பாங்க, நேர்ச்சை என்று சொல்லி சில பொருட்கள் அங்க சாப்பாடு ஆக்கி கொடுக்கறாங்கன்னு வைங்க. அதை கூட நாங்க சாப்பிடக்கூடாது. எனவே இஸ்லாமிய மார்க்கத்துல தர்கா நம்பிக்கை கிடையாது. இறைவன் என்பவன் ஒரே ஒருவன் தான். அவன் தான் அனைத்தையும் தருவதற்கு ஆற்றல் படைத்தவன், எல்லாத்தையும் தருவதற்கு ஆற்றல் படைத்தவன் அவன் ஒருவன் இருக்க. நம்மை போல வாழ்ந்து மரணித்த ஒருவரை அடக்கம் செஞ்ச இடத்துல போய் அங்க போய் ஒரு விருந்து வைக்கிறாங்கன்னு வைங்க, அந்த விருந்தை எங்கள்கிட்ட கொடுக்கறாங்கன்னு வைங்க, கொடுக்கிறது எங்களுடைய சொந்த சகோதரனாக இருக்கலாம். சொந்த சகோதரனாக இருந்தாலும் அவன் தர்காவுக்கு போயிட்டு எனக்கு விருந்து தர்றாங்கன்னா அந்த விருந்தை நாம் பயன்படுத்த முடியாது, அதை நாங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது? அது இறைவன் அல்லாத ஒரு நபருக்காக எப்படி நீங்க உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் படையல் செய்கிறீர்களோ, அதே போல இஸ்லாத்தில் இல்லாதது இஸ்லாத்தில் இருப்பதாக நினைத்துக் கொண்டு படையல் செய்யக்கூடிய ஒரு வேலையை முஸ்லிம் செய்கிறார். எனவே நாங்க அந்த விருந்துல கலந்துக்க மாட்டோம். அப்ப நீங்க ஒரு பண்டிகைகள்ல நாங்க தவிர்த்துக்கிறதுக்கு இதுதான் காரணம். அது ஹலால் முறையில ஒண்ணு இல்லாம இருக்கும் அல்லது பூஜிக்கப்பட்ட பொருட்களாக இருக்கும். அப்படி இருந்தா நாங்க சாப்பிட மாட்டோம். இன்னைக்கு இதை அறிந்து கொண்டு சில சகோதர சகோதரிகள் பிற மதத்தில் உள்ளவங்க நீங்க என்ன பண்றீங்க, சொல்லி கொடுக்கும் பொழுது இல்லை இது எதுவுமே பூஜிக்கப்படாதது என்று சொல்லி தர்றீங்கன்னு வைங்க, அதை நாங்க அழகா வாங்கி சாப்பிட்டுக்குவோம். அதுல எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லை. அப்ப எங்களுக்கு அந்த நம்பிக்கை, எங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நம்பிக்கையில பூஜிக்கப்பட்ட உணவை அதை ஒரு முஸ்லிம் கொண்டு வந்தாலும் நாங்க சாப்பிட மாட்டோம், முஸ்லிம் அல்லாதவர்கள் கொடுத்தாலும், ஏன்னா அது எங்க நம்பிக்கையில நாங்க உறுதியாக இருக்கணும் என்ற அடிப்படையில் நாங்க செய்யக்கூடிய ஒண்ணு. இன்னைக்கு பல பிறமத சகோதர சகோதரிகள் பொங்கலின் போது, தீபாவளியின் போது, அதே போல கிறிஸ்துமஸ் பண்டிகையின் பொழுது நீங்க என்ன செய்றீங்க, பூஜிக்கப்படாம இதை நாங்க தனியா தான் வச்சிருக்கிறோம், பூஜை செஞ்ச பொருள் அது தனி, இது நாங்க தனியா வச்சிருக்கிறோம், உங்களுக்கு கொடுப்பதற்காகவே தயார் பண்ணி இருக்கிறோம் என்று சொல்லி வீட்டிற்கு அழைச்சி கொடுக்க சொல்றாங்கன்னா அதை நாங்க சாப்பிட்டுக்குவோம். அல்லது எங்க வீட்டுகளுக்கு அதை அனுப்பிச்சு கொடுக்குறாங்கன்னு வைங்க, அதை நாங்க சாப்பிட்டுக்குவோம். அப்ப நாம டோட்டலா உங்களை வெறுக்க வேண்டும் என்பது எங்க நோக்கம் இல்லை. அதே மாதிரி கல்யாண நிகழ்ச்சிகளை பொறுத்த வரையில அதுலயும் சில தத்துவங்களை சொல்ல வேண்டி இருக்கிறது. நீங்க இஸ்லாத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு திருமணம் எப்படி நடைபெற வேண்டும் என்று இறைவன் எங்களுக்கு வழிகாட்டி அந்த முறைக்கு மாற்றமாக ஒரு முஸ்லிமே செஞ்சாலும் போய் கலந்துவிடக் கூடாது என்பது எங்களுடைய உத்தரவு. அதுல திருமணத்துல அடிப்படையாக பேணப்பட வேண்டிய சட்டங்கள் என்னென்ன சட்டங்கள் எல்லாம் இருக்கிறது, அந்த திருமணத்துல முழுக்க முழுக்க மாப்பிள்ளை தான் பெண் வீட்டுக்கு என்ன செஞ்சணும், காசு கொடுத்து வரதட்சணையாக வாங்கக்கூடாது. மாப்பிள்ளை தான் அதை நாங்க மகர் என்று சொல்லுவோம், மகர் கொடுத்து கல்யாணம் முடிக்கணும், இது இஸ்லாத்துல உள்ளது. ஆனா அதை இன்னைக்கு பல முஸ்லிம்கள் மாற்றம் செய்யறாங்க, அது தனி.
இஸ்லாத்துல ஒரு கல்யாணம் நடைபெறுவதாக இருந்தால் மாப்பிள்ளை தான் பெண்ணுக்கு என்ன செய்யணும், மகர் கொடுத்து திருமணம் முடிக்கணும். வரதட்சணையாக எதையும் வாங்கக்கூடாது. அப்படி வரதட்சணை வாங்குறதுல எந்த நியாயமும் கிடையாது. அது தனி கேள்வியாக வந்து அது தனியாக விளக்கி சொல்லலாம். அப்ப அந்த வரதட்சணை வாங்கி ஒரு திருமணம் நடத்தப்படுகிறது. அந்த திருமணம் யார் நடத்தினாலும் நாங்க அதுல போய் கலந்துக்க முடியாது. அதே மாதிரி ஒரு திருமணத்தினுடைய அந்த விருந்து, இன்னைக்கு திருமண வீட்டுல வந்து கல்யாண ஃபங்க்ஷன்ல விருந்து வைக்கிறாங்கல்ல, அந்த திருமணத்தினுடைய விருந்திற்கும் இஸ்லாம் எங்களுக்கு சில சட்டங்களை சொல்லுகிறது. அந்த திருமணத்தினுடைய விருந்தும் பெண் வீட்டார்கள் போடப்படுவது கிடையாது. ஏன்னா நீங்க கல்யாணம் வந்துட்டாலேயே பெண் வீட்டார்கள் முழுக்க முழுக்க கொடுமைப்படுத்துறது தான் நீங்க இந்த உலகம் பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனா இஸ்லாம் அதற்கு நேர் மாற்றமாக ஒரு கல்யாணத்துல முழுக்க முழுக்க பாதிக்கப்படுறது பெண்ணாகத்தான் இருப்பாங்க. அதனால வரை அவங்க அம்மா அத்தா வீட்டுல இருந்தவங்க அதற்கு அடுத்து என்ன செய்யறாங்க, கல்யாணத்திற்கு பிறகு முழுக்க முழுக்க கணவனையும் நம்பி வந்துடுறாங்க. அப்ப தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையவே ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டிற்காக அர்ப்பணிக்கும் பொழுது அந்த வீட்டார்களை வந்து இன்னைக்கு செலவழிக்க சொல்றது ஏதாவது நியாயம் இருக்குதா? வரதட்சணையாக கேட்கறது ஏதாவது நியாயம் இருக்குதா? அப்ப இஸ்லாமிய மார்க்கம் இந்த மாதிரியான சில காரியங்களை எல்லாம், அதே மாதிரி கல்யாணத்துல தேவையற்ற அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எதுவும் இருக்கக்கூடாது என்று இப்படி எல்லாம் எதிர்பார்க்கிறது. அந்த எதிர்பார்ப்பிற்கு மாற்றமாக ஒருவர் செய்தாலும் அந்த திருமணத்தில் பங்கெடுக்க கூடாது. அதனால இன்றைக்கு இங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நாங்கள் நிகழ்ச்சி நடத்துறோம்ல, எங்க ஜமாத் சார்பாக நாங்கள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்யும் பொழுது, வரதட்சணைக்கு எதிராக மக்களுக்கு பிரச்சாரம் செய்யும் பொழுது, இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமண முறையை முஸ்லிம்களுக்கு பிரச்சாரம் செய்யும் பொழுது நாங்கள் எதையும் சேர்த்து பிரச்சாரம் செய்வோம். இஸ்லாம் சொன்ன அடிப்படையில நீங்க உங்களுடைய கல்யாணத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அதுல நமக்கு பல நன்மைகள் இருக்கிறது. வரதட்சணை வாங்காம இருக்கிறதுனால இந்த சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, பெண் வீட்டார்களுக்கு சிரமத்தை கொடுக்காததுனால இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கக்கூடிய நன்மை என்ன என்று இதையெல்லாம் பார்த்து பிரச்சாரம் செய்து இப்படி நீங்கள் திருமணம் முடியுங்க. அப்படி திருமணம் முடித்தால் நாங்க அந்த திருமணத்துல பங்கெடுப்போம். ஒருவேளை எங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் இந்த முறைக்கு மாற்றமாக கல்யாணம் முடிச்சாலும் எடுத்து சொல்றது எங்க வேலை. நாங்க சொல்லிட்டோம், கேட்கலையா, அந்த திருமணத்தில் நாங்க பங்கெடுத்துக்க மாட்டோம். ஒரு முஸ்லிமே ஒரு கல்யாணம் நடத்துகிறார், வரதட்சணை வாங்கி கல்யாணம் நடத்துகிறார். அப்படி வரதட்சணை வாங்கி கல்யாணம் நடத்தினா நாங்க அந்த கல்யாணத்துக்கு போக மாட்டோம். அப்ப நாங்க முஸ்லிமுடைய கல்யாணத்திற்கு போகாம இருக்கிறோமே, போகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்கல்ல, நம்மளுடைய திருமணத்திற்கு வராம இருக்கிறது நமக்கு வருத்தமா தானே இருக்குது. நாம அவங்க கல்யாணத்துக்கு போயிடுறோம், ஆனா அவங்க நம்ம கல்யாணத்துக்கு வராம இருக்கிறது ஒரு வருத்தமா இருக்குது என்று நீங்க நினைக்கிறீங்களே, இது நாங்கள் உங்களுடைய திருமணம் என்று நாங்கள் பார்க்கவில்லை. ஒரு முஸ்லீமே நீங்க வந்து எப்படி திருமணம் நடைபெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதிமுறைக்கு மாற்றமாக நடக்கும் பொழுது அதுல போய் கலந்து கொள்ள கூடாது என்ற ஒரு விதிமுறை எங்களுக்கு இருக்கிறதுனால அது போன்ற திருமண சபைகளில் நாங்கள் புறக்கணிப்பதற்கு இதுதான் காரணமாக இருக்கும். இதை தாண்டி மற்ற எதையாவது நாங்கள் உங்களை புறக்கணிச்சிருக்கிறோமா? ஒண்ணு அந்த பண்டிகை நேரத்துல அது எப்படி பூஜிக்கப்பட்டது, இந்த மாதிரியான சில காரணங்கள் இருக்கலாம். அல்லது பூஜிக்கப்படாம நீங்க கொடுத்து அதை கூட நாங்க வாங்கி பயன்படுத்துகிறோம். திருமணத்துல நாங்க வந்து கலந்துக்காராம இருக்கிறதுக்கும் இதுதான் காரணமே ஒழிய இதை தாண்டி வேற எந்த கசப்புணர்வும் எங்களுடைய உள்ளத்துல இல்ல. அதனால தான் நீங்க மற்ற நாட்கள்ல நார்மலா உங்க வீட்டுல விருந்து கொடுக்குறீங்க, தாராளமா அந்த விருந்து வந்து கலந்துக்குவோம். அதுல நான்வெஜ் ஹலால் முறையில உள்ள அந்த விருந்து நீங்க கொடுக்குறீங்க, தாராளமா அந்த உணவுல வந்து கலந்துக்குவோம். அப்ப நாங்க வந்து அது போன்ற நிகழ்ச்சிகளை புறக்கணிப்பதை மதத்தை அடிப்படையாக வைத்து புறக்கணிக்கல, செயலை காரணமாக வைத்து அந்த செயலை முஸ்லிம் செய்தாலும் அதில் போய் கலந்து கொள்ள கூடாது என்ற ஒரு கட்டளை எங்களுக்கு இருக்கிறதுனால நாங்க அது போன்ற நிகழ்ச்சிகளை கலந்துக்கிடாம இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். இது அண்ணன் கேட்ட முதலாவது. அடுத்து அப்படியே இரண்டாவது தொடர்ச்சியாக கேட்டாங்க, நீங்க இந்த நிகழ்ச்சிக்காக சில அழைப்புகள் போடும் பொழுது அதுல பெண்கள் எல்லாம் பெண்களுடைய சுதந்திரத்தை பறிக்குதான்லாம் கேள்வியா போடுறீங்களா? அப்படிலாம் போட வேண்டிய அவசியம் இல்லையே. அதே மாதிரி இஸ்லாமிய மார்க்க தீவிரவாதத்தை ஆதரிக்குதா, அந்த கொலை கொள்ளை இது போன்ற விஷயத்துல ஆதரிக்குதான்னு கேள்விக்குறியா போடுறீங்களே. அதனால நம்ம இந்த பார்த்த வரையில முஸ்லிம்களுக்கு வந்து சுதந்திரமா தானே முஸ்லிம் பெண்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பிரச்சனைங்கிறது எல்லா சமுதாயத்துல தப்பு செய்யக்கூடிய மக்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. எல்லா சமுதாயத்திலும் தப்பு செய்யக்கூடிய மக்கள் இருக்கும் பொழுது அப்ப இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா இப்படிலாம் போட வேண்டியது என்ன என்பதை ஒரு கருத்தாக கேட்டாங்க. நாங்க அந்த நிகழ்ச்சிகள்ல நம்ம அந்த கேள்விகள் போட்டது எதுக்குன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க என்பதற்காகத்தான். அது இதை தாண்டி எந்த சந்தேகமா இருந்தாலும் கேளுங்க என்பதற்காகத்தான். நம்ம எப்படி போய் சந்தேகம் கேட்க, எந்த மாதிரி கேட்க? எனக்கு இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கதானே,
இதை நம்ம கேள்வி கேட்டாலே இவங்க ஏத்துக்கிடுறாங்கன்னு சொன்னா அப்ப வேற என்ன கேள்வி கேட்டாலும் அதை அவங்க சரியான முறையில் ஏத்துக்குவாங்களே என்பதற்காகத்தான் நாம் அந்த ஒரு கேள்வி சும்மா சாம்பிளுக்காகத்தான் போட்டிருக்கிறோமே ஒழிய அதை நீங்க கண்டிப்பாக கேட்க வேண்டும் என்று கிடையாது. சரி, இருந்தாலும் இந்த மாதிரியான சில பர்டிகுலர் விஷயங்களுக்கு போட்டதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு இஸ்லாம் குறித்து அதிகமான விமர்சனங்கள் மக்களுக்கு மத்தியில முன்வைக்கப்படும் பொழுது அதுல எந்த விமர்சனத்தை முக்கியமாக முன்வைப்பாங்க? இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறது. பெண்களை கொடுமைப்படுத்துறதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்க? பெண்கள் நிறைய இன்னைக்கு காலேஜ்ல படிக்க வராம இருக்கிறாங்கல்ல, அப்ப இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுடைய கல்வி உரிமையை பறிக்குது. நிறைய வேலைக்கு வராம இருக்கிறாங்கல்ல, வேலை பார்க்கிற அந்த உரிமையை பறிக்குது. அதே போல ஒரு ஆண் வெளியே வரும் பொழுது நார்மலான ஆடையில வர்றாரு, ஆனா ஒரு பெண் வெளியே வரும் பொழுது முக்காடையெல்லாம் அணிஞ்சு வரணும்னு சொல்லுது, இது பெண்களுடைய ஆடை சுதந்திரத்தை பறிக்குது. அப்ப இந்த மாதிரியான சில விஷயத்தை சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் பெண் அடிமைத்தனத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்று பரவலான விமர்சனங்கள் மக்களுக்கு மத்தியில் முன்வைக்கப்படுகிறது இஸ்லாத்திற்கு எதிராக. அப்ப நீங்க அதையெல்லாம் கேட்டாலும் பிரச்சனை இல்லை என்பதற்காக சொல்லப்பட்டதுதான். இப்ப அது தனி சகோதரர் வந்து அது ஒரு கருத்தாத்தான், அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாம அதற்குரிய பதிலுக்கு உள்ள போகல. அல்லது அடுத்த சகோதர சகோதரிகள் அதை நீங்க ஒரு கேள்வியாக முன் வைக்கிறீங்கன்னா, ஏன் பெண்கள் இப்படி ஆடை அணிஞ்சு வர்றாங்க, கல்வி உரிமைகளையே அப்படி இருக்கிறாங்க, வேலை வாய்ப்புகள்லயே இந்த மாதிரி இருக்குது என்று கேள்வி கேட்டாலும் அதற்குரிய பதில நாம தனியா சொல்லிடுவோம். நாம அது சொன்னது என்னன்னா, இஸ்லாமிய மார்க்கத்துல பெண் அடிமைத்தனம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே, இஸ்லாத்திற்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே, இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது. இதுதான் அதிகமாக மக்களுக்கு மத்தியில் முன்வைக்கப்படுகிறது. எந்த அளவுக்குன்னா, நம்ம நாடுல எங்கேயாவது ஒரு இடத்துல வெடிகுண்டு சம்பவம் நடந்துருச்சுன்னு வைங்க, காவல்துறை அங்கு முறையாக வந்திருக்க மாட்டாங்க, உளவுத்துறை அங்கு முறையாக வந்திருக்க மாட்டாங்க. அந்த சம்பவத்தை முழுவதும் துப்பறிந்து விட்டு யாரு வந்தா இந்த குற்ற பின்னணிக்கு யாரு காரணம் என்று முழுமையாக அறிவதற்கு முன்னாடியே பத்திரிகைகள்ல முதல்ல வரக்கூடிய தகவல் எப்படி இருக்கும்? இதற்கு இந்த இயக்கம் பொறுப்பேற்றுக் கொண்டது, டெக்கான் முஜாஹித் என்ற அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டது. அந்த டெக்கான் முஜாஹித் என்ற ஒரு பேரை எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது பாகிஸ்தான்ல இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு, பாகிஸ்தான்ல இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டது. அப்ப இதன் மூலம் என்ன சொல்ல வர்றாங்க? ஒரு காவல்துறை துப்பறிவதற்கு முன்பாக, உளவுத்துறை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவதற்கு முன்பாக அதற்கென்று இருக்கக்கூடிய தனித்தனி இலாக்காவில் உள்ளவங்க அந்த பிரச்சனைக்கு யார் காரணம், என்ன விஷயம் என்பதை கண்டறிவதற்கு முன்பாகவே அப்படி டெக்கான் முஜாஹித் என்று சொல்லப்பட்ட உடனே மக்களுக்கு மத்தியில என்ன விஷயம் உள்ளத்துல பதிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப டெக்கான் முஜாஹித் நம்ம முஸ்லிம்கள் தானே, அப்ப முஸ்லிம்கள் இந்த அளவுக்கு குண்டு வைக்கிற வேலையை பார்க்கிறாங்களே, அப்ப ரத்தத்தை குடிக்கிற ஒரு வேலையை முஸ்லிம்கள் பார்க்கிறாங்களே, அப்ப இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்தை இந்த அளவுக்கு ஆதரிக்குது என்று இன்றைக்கு அந்த பத்திரிகை ஊடகங்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தர்மத்தை சரியான முறையில பேணாம ஒரு பிரச்சனை வந்த உடனே அதனுடைய முதல் பழி யார் மீது போடப்படுகிறது? முஸ்லிம்கள் மீது போடப்படுகிறது. இது உண்மையிலே இஸ்லாத்துல இருக்குதா? இன்னும் சொல்லப்பட சில நபர்கள் இஸ்லாத்தை விமர்சிக்கும் பொழுது உண்மையான கொள்கையை சொல்லி விமர்சிச்சா அதை நம்ம பதில் சொல்லலாம் தனி. ஆனால் விமர்சிக்கும் பொழுது இஸ்லாமிய மார்க்கம் வாளால பரப்பப்பட்டது, இஸ்லாமிய மார்க்கம் அடுத்தவங்களை கண்ட இடத்துல கொல்ல சொல்லுது, மற்ற சமுதாய மக்களை கண்ட இடத்துல வெட்ட சொல்லுது என்று அதற்குரிய சில குர்ஆன் வசனங்கள் அந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் எடுத்து போட்டு அப்ப பாருங்க இஸ்லாமிய மார்க்கம் இந்த அளவுக்கு சொல்லுது என்று இது போன்ற அந்த விஷம பிரச்சாரங்கள் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே பரப்பப்பட்டு அது உங்களை போன்ற பல சகோதரர்கள் எங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து விட்டு இல்லை இவங்கெல்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறவங்க கிடையாது என்று முடிவெடுத்தாலும் இங்கு இருக்கிற கணிசமான மக்களுடைய உள்ளத்துல என்ன பதிக்கப்படுகிறது, அவங்க உள்ளத்துல என்ன விதை விதைக்கப்படுது? இஸ்லாமிய மார்க்க தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது என்ற ஒரு மாய விதை அவர்களுடைய உள்ளத்துல விதைக்கப்படுகிறது. இப்ப அது சகோதரர் அதை ஒரு கப்பலாம் இல்லைன்னு நீங்களும் சொல்லிட்டீங்க, அது தனியாக கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா இஸ்லாமிய மார்க்க தீவிரவாதத்தை போதிக்கிற மார்க்கமா அல்லது இஸ்லாமிய மார்க்கம் மனிதநேயத்தை போதிக்கிற மார்க்கமா? மனிதநேயத்தை போதிப்பதற்காக இறைவன் சொன்ன சட்டத்திட்டங்கள் கட்டளைகள் என்னென்ன? யார் ஒருவன் அடுத்தவனுடைய உயிரை பறிக்கிறானோ அதை ஒரு முஸ்லிம் அந்த செயலை செஞ்சாலும், முஸ்லிம்ல ஒரு சில ஆட்கள் அந்த காரியத்தை பண்றாங்க, அப்படி முஸ்லிம் அந்த காரியம் பண்ணாலும் அவங்க உண்மையிலேயே முஸ்லிமா இருக்க முடியுமா? இவனுக்கு இறைவன் எத்தகைய தண்டனையை வச்சிருக்கிறான் என்பது அது தனி கேள்வியாக வந்தால் அதை தனியாக விளக்கிடுவோம். தனி கேள்வியாக வராததுனால இதெல்லாம் நாம சொல்றதுக்குரிய அடிப்படை அதுதான். இன்னைக்கு விமர்சனம் பண்ணும் பொழுது இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்திற்கு காரணமாக இருக்குது, பயங்கரவாதத்தை தூண்டக்கூடிய விதத்துல
நோக்கத்துல இருக்குது என்று விமர்சனம் வர்றதுனால தான் அதை ஒரு கேள்வியாக கேட்டு நீங்க இப்படி கேள்வி கேட்டாலும் நாங்க கோபப்பட மாட்டோம், அதுக்காக கவலைப்பட மாட்டோம், நாங்க எங்களுடைய நியாயமான காரணத்தை உங்களுக்கு சொல்லுவோம் என்பதற்காக சொல்லப்பட்டது தானே ஒழிய வேற போட்டதுல அதுல எந்த ஒரு காரணம் கிடையாது. அதே மாதிரி அந்த சகோதரர் அப்படி அடுத்து தொடர்ச்சியாக வரும்பொழுது கேட்டாங்க இறைவனை பற்றிய சில தன்மைகள். நம்ம எல்லாம் படைத்த இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான். இது இஸ்லாத்தினுடைய ஆழமான நம்பிக்கை. அதைத்தான் நாங்க அரபி வார்த்தையில சொல்லுவோம். நீங்க கூட அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை முஸ்லிம்கள் அதிகமா சொல்லுவாங்க. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன அர்த்தம்? நாம் அனைவருமே வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான். அந்த இறைவனை தவிர நமக்கு வேற எந்த இறைவனும் கிடையாது. நமக்கு எல்லாத்தையுமே வழங்குவதற்கு ஆற்றல் படைத்தவன் அந்த இறைவன் தான். இன்னைக்கு நமக்கு பிள்ளை வேண்டுமா, அந்த இறைவனால் வழங்குவதற்கு அதிகாரம் இருக்கிறது. நமக்கு பொருளாதாரம் வேண்டுமா, அந்த இறைவன் கேட்டா தருவதற்கு அதிகாரம் இருக்கிறது. நமக்கு கல்வி வேண்டுமா, அந்த இறைவன் கேட்டா தருவதற்கு அதிகாரம் இருக்கிறது. உங்களுக்கு என்னென்ன தேவை, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்க நோய் குணமாகணும், அந்த நோயை குணமாக்கக்கூடிய ஆற்றல் அந்த இறைவனுக்கு இருக்கிறது. இப்படி அனைத்திற்கும் ஆற்றல் படைத்தவன் இறைவன் ஒரே ஒருவன் தான். அவனை தவிர எந்த கடவுளும் கிடையாது என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு ஆழமான நம்பிக்கை. இதை ஏற்றால்தான் ஒரு முஸ்லிமா, இன்னைக்கு முஸ்லிமா இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆழமான நம்பிக்கை அடிப்படை கொள்கை ஏற்றிருப்பார்கள். அதுல சகோதரர் கேட்கிறது, சரி இப்ப இறைவன் ஒரே ஒருவன் தான் என்பது பிரச்சனை இல்லை, அந்த இறைவனை நாம எப்ப பார்க்க முடியும்? இறைவனே ஒளிமயமானவன். அந்த ஒளிமயமானவனை பார்க்கிறதா இருந்தா நாம் அதற்கென பல நல்ல காரியங்களை செய்துவிட்டு அதற்கென நாம் இந்த உலகத்துல சரியாக நடந்தோம்னு சொன்னா நம்ம கடைசி காலகட்டத்துல அந்த ஒளிமயமான அந்த இறைவனை பார்க்கலாம். அப்ப இந்த உலகத்துல நாம இறைவனை பார்க்க முடியுமா என்ற கருத்துப்பட சில கேள்விகளை எல்லாம் முன்வைத்தார்கள். இஸ்லாமிய மார்க்கமும் இறைவனை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது, இறைவனுடைய தன்மைகளை பற்றி சொல்லும் பொழுது அந்த இறைவன் ஒளிமயமானவன் அதைத்தான் சொல்லுகிறது. இறைவனை எப்படிப்பட்டவன்? ஒளிமயமானவன். சரி, அந்த ஒளிமயமான இறைவனை இந்த உலகத்தில் யாரும் பார்க்க முடியுமா என்று பார்த்தால் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையில ஒளிமயமான அந்த இறைவனை இந்த உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா இறைவன் அதற்கென சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறான். தன்னுடைய அந்த ஒளிமயமான அந்த பிரகாசத்தை இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதனுடைய கண்ணாலும், அது இறைவனுக்கு எவ்வளவு நெருக்கமானவனாக இருந்தாலும் அவங்க என்ன செய்ய முடியாது, இறைவனை நேரில் பார்க்க இந்த உலகத்தில் முடியவே முடியாது. எந்த அளவுக்குன்னா நபிகள் நாயகம் அவர்களுடைய காலத்துல அவங்க இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட தூதர் தானே, அவங்கள்ட்ட கேட்கப்படுது, நீங்க இறைவனை பார்த்து இருக்கிறீங்களா? அப்ப அவங்க சொல்றாங்க, இறைவனே ஒளிமயமானவன், அவனை எப்படி நான் இந்த உலகத்துல பார்க்க முடியும்? அப்ப இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமான தூதராக இருந்தாலும் இஸ்லாமிய நம்பிக்கையில இந்த உலகத்தில் நாம் என்ன செய்ய முடியாது, இறைவனை பார்க்க முடியாது. அதுக்காக இறைவனை இல்லைன்னு எடுத்துக்க முடியாது. இறைவன் இருக்கிறானா இல்லையா, நாம இறைவன் இந்த உலகத்துல கண்ணு முன்னாடி பார்க்காட்டோம், இறைவன் இந்த உலகத்துல இருக்கிறான், ஒருத்தர் இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிறான் என்பதற்கு என்ன ஆதாரம்னு அது தனியாக கேள்வி முன்வைக்கப்பட்டால் அதை நம்ம தனியாக விளக்கிடுவோம். அப்போ நம்ம அந்த ஒளிமயமான இறைவனை இந்த உலகத்தில் நாம் யாரும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. சிறப்பை எப்ப பார்க்க முடியும்? இது குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், நாம இறைவனை பார்க்கலாம், இந்த உலகத்துல பார்க்க முடியாது. இஸ்லாத்துல நாம் இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமோ, இந்த உலக வாழ்க்கை ஒன்று இருப்பதை போல இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு மறு உலக வாழ்க்கை என்று இஸ்லாத்தில் இருக்கிறது. அந்த மறு உலக வாழ்க்கையை நாங்கள் ஆழமாக நம்புகிறோம். மறு உலக வாழ்க்கைனா என்ன? இன்னைக்கு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், ஒரு 10 வருஷத்துல அல்லது ஒரு 5 வருஷத்துல நான் இறந்து போயிடுறோம்னு வைங்க, நான் அடுத்த உலகத்துக்கு போயிடுவேன். இப்படியே ஒவ்வொரு நபர்களும் இந்த உலகத்துல பிறந்து வாழ்ந்தவங்க ஃபுல்லா இறந்து போயிடுவாங்க. ஒரு நாள் இந்த ஒட்டுமொத்த உலகமுமே அழிக்கப்பட்டுரும். ஒட்டுமொத்த உலகமும் அழிக்கப்பட்ட பிறகு இறைவன் என்ன செய்வானாம், அந்த மறு உலக நாளிலே அந்த மக்களுக்கு மத்தியில நியாயமான முறையில் விசாரணை வழங்குவதற்காக இஸ்லாம் இந்த உலக வாழ்க்கையவே என்ன சொல்லுகிறது, அந்த மறு உலக வாழ்க்கைக்காக நாம் எழுதக்கூடிய தேர்வு தான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலகத்துல நாம எப்படி வாழ்ந்தோமோ, எத்தனை வருஷம் வாழ்ந்தோமோ, அதுல ஒவ்வொரு காரியத்தையும் இறைவன் துல்லியமாக கண்டறிந்து நாம் செய்யக்கூடிய அந்த நன்மையான காரியத்திற்கு அந்த மறு உலக நாளில் இறைவன் நமக்கு நன்மையாக சொர்க்கத்தை தருவார்.
அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய அந்த பாவமான காரியத்திற்கு தண்டனையாக நரகத்தை கொடுப்பாங்க என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை நம்பிக்கை. அது மறுமை நாளில் தான் இறைவன் நம்ம ஒவ்வொருவரையுமே என்னை விசாரிப்பான், உங்களை விசாரிப்பான், உங்களை விசாரிப்பான். இப்படி ஒவ்வொரையுமே இறைவன் தனித்தனியாக விசாரித்து நீங்க இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வாழ்ந்தீங்க, அதுல விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து கடைசி காலகட்டம் வரை உங்களுடைய வாழ்க்கை ஓட்டம் எப்படி இருந்துச்சு, அதுல எவ்வளவு நன்மை பண்ணீங்க, எவ்வளவு பாவம் பண்ணீங்க, அனைத்தையுமே இறைவன் விசாரித்து கடைசியில இறைவன் என்ன செய்வான், நமக்குரிய கூலியாக நாம் அதிக நன்மை செய்திருந்தால் சொர்க்கத்தையோ அல்லது நாம் அதிகம் தண்டனை பாவம் செஞ்சிருந்தால் அதற்குரிய தண்டனையாக நரகத்தையோ இப்படி இறைவன் சில வகைகளை வைத்திருக்கிறான். அந்த மறு உலக நாளில் இறைவன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், உஜூஹு யௌமைதின் நாதிரா. அந்த மறு உலக நாளில் யார் நல்லவராக இருக்கிறாங்களோ, யார் சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க படைத்த இறைவனை நேரடியாக பார்ப்பாங்க. இறைவனுக்கு உருவமே இல்லைன்னு இஸ்லாம் சொல்லல, இறைவனுக்கு உருவம் இருக்கிறது. அந்த உருவத்தை இந்த உலகத்துல யாரும் பார்க்க முடியாது. ஒரு ஒளி அந்த உருவத்தை சூழ்ந்திருக்கிறது. அந்த ஒளிமயமான அந்த உருவத்தை நம்ம இந்த உலகத்துல யாரும் பார்க்க முடியாது. மறுமை நாளிலே யார் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அந்த நல்லவர்களுக்கு இறைவன் தரக்கூடிய ஒரு பெரிய பாக்கியமா அல்லாஹ் என்ன தருவானா, இறைவன் என்ன தருவானா, அந்த இறைவனை காணக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தருவான். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நம்பிக்கை நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, இறைவன் ஒருவன் இருக்கிறான், அந்த இறைவன் ஒளிமயமானவன். அந்த ஒளிமயமான அந்த இறைவனை நாம் இந்த உலகத்துல பார்க்க முடியாது. நாம் இந்த உலகத்தில் நல்லவராக வாழ்ந்து மரணித்தோம் என்று சொன்னால் மறு உலக வாழ்க்கையில் இறைவன் நம்மை விசாரிக்கும் பொழுது, நமக்குரிய கூலியாக சொர்க்கத்தை தரும் பொழுது தன்னை காட்டக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தையும், நாம் இறைவனை பார்க்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தையும் இறைவன் தருவதாக இஸ்லாம் குறிப்பிடுகிறது. அப்ப நம்ம இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது, நம்ம இறைவனை பார்க்க முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு நம்பிக்கை. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இந்த உலகத்துல சில மக்கள் இதை வைத்த மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு இறைவனை காட்டுறேன். முஸ்லிம்களிலேயும் சில மக்கள் அந்த மாதிரியான காரியத்தை பண்ணத்தான் செய்யறாங்க. ஆன்மீகத்தின் பெயரால மக்கள் எளிதில் ஏமாறக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. அப்ப இதை பயன்படுத்தி நான் உங்களுக்கு இறைவனை காட்டுதேன் என்று சொல்லி மக்களுடைய அந்த பணத்தை எல்லாம் சுரண்டக்கூடிய ஒரு வேலையை ஆன்மீகத்தின் போர்வையில் சில ஆட்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கெல்லாம் எந்த ஒரு வழிவகையையும் இஸ்லாம் செய்யாம இந்த உலகத்துல யாராக இருந்தாலும் அவங்க இறைவனை பார்க்க முடியாது. இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த உலகத்துல யாருக்கு இல்லை. யார் மறு உலக வாழ்க்கையில நல்லவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். இதுதான் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை. அல்லாஹ்